பாக்குறவங்க எல்லாம் ஒரு முறை பாத்துங்க. முகத்தை மூட போறேன். வாங்கிக்கமா. வாப்பா போலாம். போமா. என்ன இது? கதவு திறந்திருக்கு. கதவு கூட சத்தம் படுத்துட்டாளா? என்ன நினைப்புல இருக்காளா என்னமோ. ஏய், என்னடி இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்திருக்க? சூர்யா இன்னும் வரல அத்தை, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மணி 12 போகுது. இன்னும் வீடு வந்து சேராம எங்க சுத்திட்டு இருக்கா? எல்லாம் நீ குடுக்கற இடம். நேரத்தோட வீட்டுக்கு வரலன்னா கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா ஆபீஸ் விட்டதும் ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பான். அதை விட்டுட்டு எப்ப வந்தாலும் அண்ணி இருப்பா, உட்கார வச்சு சாப்பாடு போடுவா, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்கிற ஒரு தைரியத்தை வளர்த்து விட்டுருக்கே பாரு. தான் பெத்த புள்ளன்னா கண்டிச்சு வளர்க்க தோணும். அவன் நான் பெத்த புள்ளதானே. ஊரு சுத்தினாதான் உனக்கு என்ன, உருப்படாம போனாதான் உனக்கு என்ன. என்னமோ போ, எல்லாம் என் தலை எழுத்து.
என்ன சூர்யா இது? லேட் ஆகும்னா ஒரு ஃபோனாவது பண்ணக்கூடாதா? அத்தை எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? உன் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நான் அப்புறம் சொல்றேன், நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வரியா? என்னாச்சு? துக்கத்துக்கு போயிருந்தேன். துக்கத்துக்கா? என்னப்பா சொல்ற? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்து பேசுறேன் நீ. சூர்யா, சூர்யா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். இந்தா சாப்பிடு. இல்லை நீ, எனக்கு எதுவும் வேணாம் நீ. என்ன சூர்யா சாப்பாடு வேண்டான்னு சொல்ற? கொஞ்சமாவது சாப்பிடு. இந்தா சாப்பிடு. இல்லை நீ, வேண்டாம். ஏதோ துக்கத்துக்கு போனேன்னு சொன்னியே, யார் அது? என் ஃப்ரெண்டு அரவிந்தன் என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு கூட கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு உங்களை கூப்பிட்டேன்ல, அவன் தான் நீ. அவனுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. சந்தோஷமா வீட்டுக்கு போக வேண்டியவன் மார்ச் ஒரு வேன்ல பொட்டணம் கட்டி கொண்டு வீட்டில் இறக்குனாங்க அண்ணி. எனக்கு ரெண்டுன்னு சொல்லிக்க அவன் ஒருத்தன் தான் அண்ணி. நல்லதோ கெட்டதோ அவங்கிட்ட சொல்லிக்காம நான் எதையுமே செஞ்சதில்லை அண்ணி. அவனுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் அண்ணி. என்னாச்சு அவனுக்கு? அண்ணி, நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அந்த வேலைக்கு நான் தாண்டி போயிருக்கணும். எனக்கு பதிலா அவன் போய் செத்துட்டானே. சூர்யா, இப்படி எல்லாம் பேசாத சூர்யா, இப்படி எல்லாம் பேசாத. அண்ணி, கேட்கிறவங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே. காலையில சந்தோஷமா போனவன் அண்ணி. ஈவினிங் போனமாதான் நீ வீட்டுக்கு வந்தா. அந்த கடவுள் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? என்ன பண்ண முடியும்? நல்லவங்களை தானே கடவுள் சீக்கிரமா கூப்பிட்டுக்கிறாரு. இது பாரு, மனசை தேத்திக்கிறத தவிர வேற வழியே இல்ல. மனசு ஆற மாட்டேங்குது அண்ணி. நான் இன்னைக்குதான் முதல் தடவை அவன் வீட்டுக்கு போனேன். அவனோட ஒய்ஃப் யார் தெரியுமா அண்ணி? யாரு? நம்ம அண்ணனை காப்பாத்தினாங்களே, அந்த துர்கா தான் அண்ணி. சூர்யா, என்னப்பா சொல்ற? நம்ம குடும்பத்துல 2 பேரை காப்பாத்துறதுக்காக அவங்க 2 பேரையும் கடவுள் படைச்சாரா? அன்னைக்கு அண்ணன் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணும்போது அரவிந்தனோட ஒய்ஃப் காப்பாத்தினாங்க. இன்னைக்கு எனக்கு பதிலா அரவிந்தன் செத்து போயிட்டானே. என்னால இதெல்லாம் ஜீர்ணிச்சுக்க முடியல அண்ணி. துர்காவா? ஆமா அண்ணி, சொந்தக்காரவங்க பெத்தவங்கன்னு யாருமே இல்லை. இவன் ஒருத்தனை மட்டும் நம்பி அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்க அண்ணி. இப்போ அவனும் செத்து போயிட்டான். சூர்யா, இது பாரு, துர்காக்காக நம்ம ஏதாவது கண்டிப்பா செய்யணும். இது பாரு, அவளை அப்படியே நம்ம விட்டுடக்கூடாதுப்பா. ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு நாள் தான் நீங்க பாத்தீங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? அரவிந்தன் கூட இத்தனை வருஷமா பழகிருக்கேன். எனக்கு
எனக்கு எப்படி இருக்கும் நீ முடியல நீ. புரியுது சூர்யா. நாளைக்கு என்ன கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் நிச்சயமா துர்காவை பார்க்கணும். சரி நீ. சரி, நீ வெறும் வயித்துல படுக்காத. நான் பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு படு. என்ன அண்ணி, எனக்கு எதுவும் வேணாம் அண்ணி. இந்த வீடு தான் நீ. போங்க நீ. யாராவது சுமங்கலி பொண்ணு உன் கூட இருந்து அவ தான் தண்ணி ஊற்றணும். அழாதீங்க துர்கா. இது பாருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும். மனசை தேத்திக்கிங்க. தைரியமா இருங்க, அழாதீங்க அழாதீங்க. வாங்க. வாங்க ரஞ்சினி, உட்காருங்க. கடவுள் ஏன் இப்படி கண்மூடித்தனமா விளையாடுறாருன்னு எனக்கு புரியல துர்கா. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க இல்லனா இன்னைக்கு என் வீட்டுக்காரர் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் இல்லனா இன்னைக்கு எங்க சூர்யா இல்ல. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. மனசு விட்டு பேசணும்னு சொன்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்துருச்சு. நீங்க அவரோட ஃப்ரெண்ட். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அவரோட வாழ்ந்தவ. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரு போயிட்டாருன்னு சொல்லி சாஞ்சி அழுவறதுக்கு கூட ஒரு தோள் இல்ல. ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்க. நாங்க இல்லையா? தைரியமா இருங்க துர்கா. எப்படிங்க முடியும்? எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போறவரு சாக போகும்போது மட்டும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு. நான் இனிமே என்ன பண்ணுவேன்?
தயவு செஞ்சு மனசை தேத்திங்க துர்கா. இப்படி சொல்லவே கஷ்டமா இருக்கு. அரவிந்தம் இல்லாது ஒரு பெரிய இழப்பு தான். வேற என்ன பண்றது? அதுல இருந்து வெளில வந்துதானே ஆகணும். துர்கா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லையா?